ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 28 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஜியோன் அந்த மொட்டை மண்டையனை அசைய முடியாத மாதிரி நாக் அவுட் பண்ணி சும்மா அவன் பாஸ் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக கேட்டிருப்பா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஜியோன் அந்த மொட்டை மண்டையை மூஞ்சில சும்மா நச்சு 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 நச்சுன்னு குத்துக்கு மேலே குத்து சும்மா குத்திக்கிட்டே கேட்பா. டேய் சொல்லு சொல்லு உன்னோட பாஸ் யாரு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குத்துன்னு குத்துவா. மூஞ்சிலாம் ரத்தம் தெறிக்க மூஞ்சே கோரமாக மாறிடும். ஆனால் அந்த மொட்டை மண்டையன் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கவா, நீ பேசாமல் என்னோட டம்ப் கிட்டில் வந்து சேர்ந்துக்கோ, அதுதான் பெட்டர் ஐடியா. நீ என்னை கொள்றதுக்கு பதிலாக என் கூட சேர்ந்து இன்னும் நிறையா பேரை கொள்ளலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாயி என்ன வார்த்தை சொன்னேன், உன்னோட கில்டில் நான் வந்து சேரணுமா அப்படின்னு சும்மா நம்ம ஜியோன் கத்தி எடுத்து அவனை குத்தலான்னு சொல்லிட்டு போவா. அப்போ டப்புன்னு ஒரு கை வந்து பிடிக்கும். அது யாருன்னு பார்த்தா ஒருத்தன் கூலிங் கிளாஸ் போட்டு வந்து நிற்பான். இவன் வந்து ஜியோன் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கான். இவன் வந்து ஜியோன்கிட்ட நீ இவனை கொல்லாத, இவனை கொன்னா இவனுக்கு மேலே அந்த டம் கில்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும், இவனை உயிரோட வச்சுக்கோ, நம்ம இவனை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஜியோன் இவன் சொல்கிற மாதிரி தெரியல, இவனை பேசாமல் கொள்றது தான் கரெக்டாக இருக்கும், என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டா இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த மொட்டை மண்டையன் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்த்து டேய் கூலிங் கிளாஸ் போட்டவனே எதுக்குடா குறுக்க வந்த, நானும் அந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஜியோன் ஓங்கி ஒரு மிதிப்பா பாருங்க மூஞ்சிலே. சும்மா அவன் பறந்து போய் அங்கே போய் மோதி கீழே விழுந்துருவான். அவன் அப்படியே அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா அவன் இப்படி போட்டு அடிக்கிறாளே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் பேசிகிட்டு இருப்பான். ஆமாம், கிம்சோ உள்ள அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போயிருக்காரு, அங்கே டம் கில்டில் சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே அவர் கொண்டுட்டாரு, அந்த டஞ்சன் ரைடும் சீக்கிரமாக முடிய போகுது அப்படின்னு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் இந்த ஜியோன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டு அந்த மொட்டை மண்டையன் என்னது டஞ்சனுக்குள்ள டம் கில்டை சேர்ந்த ஆட்கள் போனது வெளியே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா, எப்படி அது தெரிஞ்சுது, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிட்டு இருப்பான் மொட்டை மண்டையன். இங்கே அந்த ஜியோன் பொண்ணு சரி இப்போ கிம் என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாக அந்த ரைடை முடிச்சுட்டு வெளியே வராரா, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மொட்டை மண்டையன் அப்படின்னா அந்த கிம்மு தான் நாங்கள் இருக்க இடத்துக்கு சொல்லியிருக்கான், அப்படின்னா அவனுக்கு எப்படி நாங்கள் இருக்க இடம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களோட பிளான் முதற்கொண்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா ஒருவேளை அவனும் டம் கில்டை சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மண்டையன் ஏதோ பேசிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜியோன் பயங்கரமா சரி இப்போ அடுத்து கிம்மு கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேளுங்க, டம் கில்டை சேர்ந்த ஆட்கள் வேற எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கிம்மு கிட்ட எப்படியாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டு இருப்பா. அது கேட்டு அந்த மொட்டத்தலையன் அது சரி அது சரி அது சரி ஹா 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 அப்படி சிரிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்து ஜீவன் பொண்ணு என்னாச்சு அடிச்சதுல மண்டை எது குழம்பிருச்சா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மொட்டை மண்டையன் நானே காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறியா, நீ என்னோட கில்ல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என்னை போட்டு அப்படி அடிச்ச, ஆனா உன் கூட ஒருத்தர் இருக்கானே அவனே எங்களோட கில்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதாவது கிம்மு, அவனை பார்த்தாலே தெரியலையா, அவன்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அவனும் டம் கில்டை சேர்ந்தவனாக தான் இருப்பான், அவன் உனக்கு எதிராக திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, எங்களோட இந்த பிளான் எல்லாம் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் அந்த கிம்முக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் எங்கள் கில்டாக தானே இருக்கணும், அவன் ஒரு ரகசிய உளவாளியாக கூட இருக்கலாம், அவனை முதல்ல போய் கொல்லுமா, என்ன கொல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டண்ட் கடுப்பாயி என்ன உன்ன மாதிரி ஒரு கொலைகாரன் சொல்கிறத நாங்கள் நம்புவோம் நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து அவன் கழுத்தில் வைப்பான். அவன் கழுத்தில் வச்சோன்னா அந்த மொட்டத்துலையன் நான் என்ன உங்களுக்கு நான் துரோகமாடா பண்ண போகிறேன், உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்னடா கிடைக்க போகுது, அந்த டம் கில்டை சேர்ந்தவங்களுக்கு தான் ரகசியம்லாம் தெரியும், அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் அந்த கில்ல இருக்கான்டா, நீங்கள் என்னடா இவ்வளோ முட்டாப்பையெல்லாம் இருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா முட்டாப்பைகளா, நாங்கள் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எல்லாமே தெரியுது அப்படின்னா வெளியுள்ள ஆளுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அது கட்டி ஜியோனும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி யோசிச்சுக்கிட்டு அப்போ அந்த அசிஸ்டண்ட் நம்ம ஜியோன் பொண்ணுக்கிட்ட இங்கே பாரு இவன் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது, எப்படி அவனுக்கு எல்லாமே தெரியுது, இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லும்போது அது கட்டி ஜியோனும் ஆமாம் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை பற்றி யோசிச்சாகணுமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த மொட்டத்துலையும் என்ன புரியுதா, முதல்ல போய் அந்த கிம்மை கொள்ளு, வந்துட்டா என்கிட்ட பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பேற்றிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கடுப்பாய் ஜியோன்னு அந்த மொட்டத்தலையனை பார்த்துட்டு டே மொட்டத்தலையா, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார கொலகாரன் டம் கில்டை சேர்ந்தவனை நான் எப்படிடா நம்புவேன்னு நினச்சேன், உன்னை எனக்கு பிடிக்கும்னு நினச்சியா, அவனோட கில்லை வந்து சேர்வேன்னு நினச்சியா, உங்கள் கில்லில் இருக்க ஒவ்வொருத்தனையும் விடாமல் எல்லாத்தையுமே கொள்வேன்டா, ஒருத்தனையும் விடாமல் என் கையாலே கொள்வேன், அதுதான் என்னோட ஆசை, அது கிம்மாக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறி கொண்டு வேங்க மாதிரி வெறித்தனமான கோவத்தில் இருப்பா. சும்மா ஒருத்தனையும் விடாமல் தேடி கொள்வேன்டா அப்படின்னு சொன்னோன்னே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட காரில் வந்து இறங்குவான்.
வந்து இறங்கினோடனே அங்கே அந்த ஜியோனோட அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் நம்ம கீமை பார்த்து, ஏன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? சரி, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கூப்பிட்டோம், பரவாயில்ல, உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு வருவான். நம்ம ஹீரோவும் இவனை பார்த்துட்டு, என்ன சம்மந்தமே இல்லாமல் ஜியோன்னு வராமல் இவன் வந்திருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரூமுக்குள்ளே கூட்டு போவான் கதவை திறந்து. நம்ம ஹீரோவும், என்ன இந்த இடம் இருட்டாக இருக்குது, என்னால் ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியல, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு கத்தி வரும் பாருங்க. ஒன்றும் இல்லை, 4 கத்தி வந்து நம்ம ஹீரோவோட கழுத்துக்கு ஏம் பண்ணி நின்றுட்டுருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ, ஜியோன் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜியோன் அப்படி கோவத்தில் சேட உருவத்தில் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பா. அப்படியே அவன் முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ, என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுன்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த ஷேடோ பவர் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துக்கிட்டு, பரவாயில்லையே அவளோட ஷேடோ பவரை சுற்றி இவ்வளோ பெரிய இடத்துல யூஸ் பண்ண முடியுது, போக போக ஜியோன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருக்கா, என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ஷேடோ பவர் எல்லாத்தையுமே அவர் உள்ளே எடுத்துக்குவா. பார்த்தா அவளோட ஹண்டர்ஸ் ஒரு 4 பேர் அங்கே கத்தியை வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஏம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போது ஜியோன் ரொம்ப கோவமாக நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாரு, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு, இந்த மொட்டை தலையை பிடிச்சி அடித்ததில் இவன் சொன்னான் நீ அந்த டம் கில்டை சேர்ந்தவன்னு சொல்லலாம், நீ அந்த டம் கில்டுக்குள்ளேயா இருக்க, அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு எப்படி இது எல்லாமே தெரியுது, உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சுது, நீ அந்த டம் கில்டா இல்லையா, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டி கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயோ இவ ஒருத்தி நான் ஃபியூச்சர்லேருந்து திரும்ப இங்கே பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா அவனை நம்பவா போறா, இவளை நம்பர் வைக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறது, சரி சொல்லி தொலைவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜியோனை பார்த்துட்டு, இங்கே பாரு, நான் டம் கில்லில் இல்லை, நீ பேசாமல் என் கூட வா, என் வீடு வரைக்கும், என் வீட்டை பார், என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜியோனை பார்த்து கேட்டோன்னே, அதை கேட்டு அங்கே இருக்க மற்ற அண்ட்ரஸ்லாம், இல்லை வீட்டுக்கு போகாதீங்க, அவன் ஏதோ ட்ராப் வைக்கிறான், ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஜியனும், சரி நான் உன் வீட்டுக்கு வரேன், ஒழுங்காக அப்ரூவ் பண்ணுற, நீ அந்த டம் கில்லில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணு, பைத்தியக்காரிச்சி ஏன்டி அங்கே போகிற, அவனை மாட்ட வைக்கிறாண்டி அப்படின்னு சொல்லும்போது, நீ மூடிட்டுரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அங்கே போய் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் அம்மா விட்டு கூட்டு போயிருப்பான். அவங்க அம்மா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே, வந்துட்டியா கீம், உன்னை பார்த்து நாளாச்சு, ரொம்ப பிஸியாக இருந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வரவேற்றுட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஜியோன் பொண்ணை பார்த்துட்டு அவங்க அம்மா, இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, சூப்பர் சூப்பர், வா 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 வா, உனக்கு நிறையா சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சி அங்கே ஜியோனை பிடிச்சி கூட்டு வருவாங்க உள்ள. அப்படியே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஏமா இவ்வளோ சாப்பாடு சரிங்க அப்படின்னு சொன்னாலும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவள் சாப்பிடான்னு சொல்லிட்டு அங்கே ஜியோனுக்கு சாப்பாடுலாம் வச்சோன்னே அவளும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஜியோன் சாப்பிட்டுட்டே இருப்பா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவள் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அங்கே ஜியோனும் அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ, இங்கே பாரு, இவ்வளோ விஷயத்தை நீ பார்த்த, இதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் டம்புகில் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது கேட்டாவ, இதை வச்சு நான் இப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகி டக்குன்னு காஃபியை வச்சுட்டு டக்குன்னு வணினை கழட்ட ஆரம்பிச்சிருவா. டீ ஷர்ட்டை கழட்ட ஆரம்பிச்சோன்னா அதை பார்த்துட்டாவ, என்ன பண்ணுற, தெரியும்டா ஆம்பளைங்களாம் இப்படி தான் இருப்பீங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயா ஆசையா பாரு, நீ என்ன நம்பணும் தான் நான் அதெல்லாம் பண்ணுறேன், அந்த டம்கில்ல சேர்ந்தவங்க உடம்புல டேட்டூ போட்டிருப்பாங்க பாரு, என் உடம்புல ஏதாவது டேட்டூ இருக்கான்னு பாரு, வேணும்னா என் பேண்ட்டை கூட கழட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பண்ண வேண்டாம் பேசாமரு, நான் உன்னை நம்புகிறேன், உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ அந்த டம்கில்ல கொள்ளணும் நீ இவ்வளோ வெறியாக இருக்க, ஏன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேற, சரி விடு, நம்ம அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லைனா சொல்ல வேண்டாம், நம்ம க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை போல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே ஜியோனை பார்த்து சொன்னோன்னே, அது கேட்டு ஜியோன்னு, ஐயோ அப்படிலாம் இல்லை, அது என்னன்னா நான் ஒரு அவேக்னிங் ஹண்டரா 2 வருஷத்துக்கு முன்னாடி மாறும்போது அப்போ என்ன நடந்ததுன்னா, நான் கில்டு மெம்பராக இல்லாமல் தனியாக ஹண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல வரான்ப்பா. அப்போது அவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் திறமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க, எல்லாருக்கிட்டையும் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே அந்த ஜியோன் மட்டும் அவளுக்குன்னு தனியாக ஒரு குவாலிட்டி இருந்தது, அவளுக்குன்னு தனியான ஒரு விருப்பம் இருந்தது, அவள் அவளாக இருக்குன்னு ஆசைப்பட்டா. ஆனால் அவள் அவளாக இருக்கிறது அவங்க அம்மா அப்பா யாருக்குமே பிடிக்கல, அப்படி வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் தனியாக வாழ்க்கை ஆரம்பித்தா. அப்புறம் அவள் ஒரு அவேக்னிங் ஹண்டராக மாறிட்டா. அவள் தனியாகவே கில்டு மெம்பராக இல்லாமல் போய் ஹண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படிதான் ஒரு இடத்துக்கு ஆரஞ்சு கலர் டஞ்சன் கேட்டுக்கு போயிருக்கா. அப்போ அங்கேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். அவனை பார்த்து நம்ம ஜியோனு, என்கிட்ட இருந்து ஒழுங்கா விலகி போ, என்கிட்ட இப்படி வலிஞ்சிட்டு நின்றுருக்காத, சும்மா ஜொல்லு வடிக்கிறான் அப்படின்னு ஜியோன் அப்படி கண்டுக்கிடாமல் போவா. அதை பார்த்து அந்த கானு, நில்லுப்பா, நாங்கள் ஒரு கில்டாக வந்திருக்கோம், நீ இப்படி தனியாக போய் சண்டை போகிறதுக்கு பதிலாக எங்கள் கூட வரலாமே, நாங்கள்லாம் உனக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லபடியாக பேசிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஜியோனு,
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நோ தேங்க்ஸ், நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயையோ அசிங்கப்படுத்திட்டாளே, எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. சரி வாங்க சீக்கிரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவன் உள்ளே போவான். அங்கே நம்ம ஜியோன் தனியாக போயிட்டு இருப்பா. இங்கே அந்த டஞ்சனுக்குள்ளே வந்தோடனே அந்த பெரிய பெரிய காப்ளின் மான்ஸ்டராக இருக்கும், அது கூட எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டு இருப்பானுங்க. அந்த ஹானு அதை அப்படி துண்டு துண்டாக வெட்டி கொண்டுட்டு இருப்பான். அப்படி கொண்டுகிட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி இருக்கிற ஜியோனு பொண்ணை பார்த்துட்டு, இவனை அசால்ட்டா இவ்வளோ மான்ஸ்டரை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் ஷீல்டு வச்சுக்கிட்டு, ஏய் அவள் எவ்வளோ பேரை கொட்டுறா தெரியுமா, தனியாக நின்று சும்மா சமாளிக்கிற அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ஹான் டீமில் ஒரு பொண்ணு இருப்பா. அவனும் ஆமாப்பா அவளை பேசாமல் நம்ம கில்லில் சேர்த்துக்கிறியா, அவள் செம்ம ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவளை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இங்கே ஹானு, என்னப்பா பண்ணுறது, அவளை கூப்பிட்டாலே அசிங்கமாக திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அப்போ அந்த கையில் ஷீல்டு வச்சிருக்க தடியாக இருக்க ஒருத்தன், அதெல்லாம் பரவாயில்லவா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருப்பாங்க. உள்ளே போக போக அதே மாதிரியான மான்ஸ்டர் ஸ்வாடை வச்சுட்டு அட்டாக் பண்ண வரும். அது கூட இவங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருப்பானுங்க. அந்த ஹானை அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண பாருங்க, அந்த காப்ளின் மான்ஸ்டர் அவன் ஸ்வாடை வச்சு அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். ஆனால் ஸ்வாடை கொஞ்சம் அப்படி கிடுகிடுன்னு நடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே இருக்க அந்த மந்திரவாதி பொண்ணு அவள் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு பார்த்தா அந்த ஹானுக்கு பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ டக்குன்னு அந்த ஷீல்டில் வச்சிருக்கவன் வந்து அதை ஓங்கி சுற்றில வச்சு அடித்து சும்மா தெறிக்க விட்டுறான். அதை பார்த்து ஹானு, எப்பா கொஞ்சம் தான் என் உயிரே போயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த தடியை ஷீல்டில் வச்சிருக்கவன், டேய் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, கவனமாக சண்டை போடுறா, அந்த பொண்ணு பின்னாடியே பார்த்துட்டே போவானே, பொண்ணை பார்த்தா போதும் வாயை பொழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியை அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு, கவனமாக இருறா மாப்பிள்ள உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணோன்னே, சரிடா மச்சான் கரெக்டா நீ சொன்னது ரைட்டு தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்ஸ் அப் காட்டிட்டு அப்படியே உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜியோனு தனியாக நின்று மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பா. அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அவள் அப்படி மனசுக்குள்ளே யோசிப்பா, எனக்கு இங்கே சாகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு மேலே பார்த்தா அங்கே மிகப்பெரிய சைஸில் ஒரு மான்ஸ்டர் நிற்கும் கையில் வெப்பனை வச்சுக்கிட்டு. அப்போ மனசுக்குள்ளே மறுபடியும் நம்ம ஜியோ நினைப்பா, ஆனால் என் வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தமும் இல்லை, நான் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அது ஜியோனை அடித்து பறக்க விட்டுரும். அப்படி பறந்து போய் விழுந்தோடனே மறுபடியும் கோடாரை வச்சு அட்டாக் பண்ணும்போது அவள் கத்தியை வச்சு டாச் பண்ணிவிட்டு பின்னாடி போய் விழுவா. விழுந்ததுக்கப்புறம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து என்ன ஆக போகுது, தனிமையில் தான் இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவள் இதோட முடிச்சுக்கலாம், இட்ஸ் ஓவர், வாழ்க்கையே போதும் அப்படின்னு முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பா. அது மிகப்பெரிய கோடரையை வச்சு தலையை வெட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். பரவாயில்ல, எப்படியோ என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு கண்ணை மூடுவா. கோடாரியை வச்சு வெட்டுவான்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு பார்த்தா அங்கே பின்னாடிருந்து ஒருத்த வந்து சும்மா அதை பாதி துண்டாக வெட்டி வீசிடுவான், சும்மா ரத்தம் தெரிக்கும். யார் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யார் இல்லை, அந்த ஹானு தான். அவன் அப்படியே இங்கே வந்து, ஏய் என்னை மறந்துட்டியா, நீ எப்போனாலும் என்னோட கில்டுக்குள்ளே வரலாம், அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், என்ன யோசிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ பார்த்து கில்டுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அங்கே ஜியோன் கிட்ட அப்படி போகும்போது அவள் அமைதியாக நிற்பாளா, அப்படி லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து அந்த ஹானு, அப்படின்னா நீ கில்டுக்குள்ளே சேர்ந்துக்கிறியா, சூப்பர் சூப்பர் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜியோன் பின்னாடியே ஓடி போயிட்டு இருப்பான். அது தூரத்தில் பாறைக்கு பின்னாடி நின்று ஒருத்தன் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.